ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் பணி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து ஃபேஸ்புக்கில் எப்படி நம்ம ஃபாலோவர்ஸ் அண்ட் வாட்ச் டைம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுன்றது. ஓகே, நான் இப்போ ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி இப்போ ஒரு 1.5 month ஆகுது. நான் இப்போ கிட்டத்தட்ட தான் நான் இந்த பேஜை வந்து உள்ள ஃபாலோவர்ஸ் அண்ட் வாட்ச் டைமை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். அதாவது எப்படின்னா, நீங்கள் ஒரு புது பேஜ் ஒன்று உருவாக்குனீங்கன்னா ஒரு 30 டேஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து மானிட்டைஸ் பண்ண இயலாது. 30 டேஸ் வந்து ஓல்டாக இருக்கணும். அதாவது ஒரு மாத காலங்கள் வந்து பழமை பெறணும் அந்த பேஜ் வந்து ஃபேஸ்புக்கால் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு. அதாவது நீங்கள் அந்த 30 நாளுக்குள்ளேயே நீங்கள் வந்து அவங்க கொடுக்கப்பட்ட ரிக்யர்மெண்ட்ஸை நீங்கள் பூர்த்தி செஞ்சால் அவங்க 30 நாள் எடுப்பாங்க. ஓகே, இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 1.5 months தான் இதை வந்து நான் வந்து இதுக்கு வந்து இந்த ஃபாலோவர் பேஸ் நான் எப்பயோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அந்த எலிஜிபிள் இந்த வாட்ச் டைம், இப்போ இந்த ஃபாலோவர் பேஸ் எப்படி எடுக்கணும்னா, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். ஓகே, ஃபாலோவர்ஸ் பேஸ் எடுக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 3 முறை சொல்லியிருந்தேன். என்னென்னா, ஒன்று வந்து ஃபாலோவர் பேஸ் எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து பூஸ்டிங், ஃபேஸ்புக் பூஸ்ட் மூலியமாக, இதுதான் வந்து உள்ள நல்ல முறை, ஃபேஸ்புக் பூஸ்டிங். ஓகே, இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு உங்கள் பேஜ் ரிலேட்டடில் நீங்கள் என்னென்ன கண்டென்ட் நீங்கள் போட போகிறீங்களோ அந்த பேஜுக்கு, அதாவது இப்போ ட்ராவல் நிச்சுன்னா ட்ராவல் சம்மந்தமான ஒரு அழகான ஒரு போஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த பேஜை, அந்த போஸ்ட்டை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் அவங்க வந்து லைக் பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே போவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பூஸ்டிங் மூலியமாக நல்ல ஃபாலோவர் பேஸை உருவாக்க முடியும். ஓகே, ஆனால் அது ஃபாலோவர் பேஸ் உருவாக்குறதுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுற முறை ஃபேஸ்புக் பூஸ்டிங். அடுத்து வந்து ஃபேஸ்புக் குரூப். இப்போ இது மூலியமாக நல்ல நல்ல குரூப், உங்களோட நீங்கள் ட்ராவல் சம்மந்தமான வீடியோ போடுறதா இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஃபேஸ்புக்கில் வந்து ட்ராவல் சம்மந்தமான குரூப்ஸ் என்ன இருக்குதோ அந்த குரூப்ஸ்லாம் போய்ட்டு உங்களோட வீடியோவாக இருக்கலாம் போஸ்ட் பண்ணி அது மூலியமாக ஃபாலோவர்ஸை நீங்கள் கெயின் பண்ணலாம். இது 2வது முறை ஃபேஸ்புக் குரூப். 3வது என்ன முறைனா பேனல். பேனல்னா என்னென்னா, ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸை வந்து நீங்கள் பேனல் மூலியமாக வாங்கலாம். ஓகே, ஆனால் ஃபேஸ்புக்கில் பேனல் மூலியமாக நீங்கள் வாட்ச் டைம் அண்ட் இது ஃபாலோவர்ஸ், இது நிறையா பேர் வந்து இந்த ஃப்ரீலான்சர்லாம் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து 5000 ஃபாலோவர்ஸையும் வாட்ச் டைமையும் கம்ப்ளீட் பண்ணி தராங்க. இதெல்லாம் அவங்க என்ன பண்ணுறதுன்னா, நிறையா பேர் பேனல்ஸில் வாங்கி உங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, பேனலில் வாங்கி கொடுக்குற நேரம் உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் ஃபேஸ்புக்கால் வந்து நீங்கள் பேனலில் தான் அந்த வாட்ச் டைமை வாங்கியிருக்குன்றதை வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபேஸ்புக்கில் வந்து இப்போ நம்ம அந்த மாதிரிலாம் வாட்ச் டைம்லாம் பை பண்ணால் ஃபேஸ்புக்கால் அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நிறையா பேருக்கு வந்து மானிட்டைசேஷன் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அப்ளை பண்ணி நிறையா பேர் மாத கணக்கில் இருக்கும். ஓகே, அதனால நீங்கள் செய்கிற ஒரு வேலையை வந்து நீங்கள் ஜெனுவினாக செய்யுங்க. ஓகே, அதாவது நியாயமான முறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு இந்த மானிட்டைசேஷனை எனேபிள் பண்ணலாம். ஓகே, நீங்கள் வந்து குறுக்கு முறையில் ஏதாவது அடைய நேரிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கால் நீங்கள் அவங்களோட 5000 ஃபாலோவர்ஸ் அண்ட் 60000 வாட்ச் டைம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலும் ஃபேஸ்புக் வந்து உங்களோட பேஜ் வந்து ரிவ்யூவிலே இருக்கும். நான் பார்த்துருக்கேன், நிறையா பேஜஸ் வந்து அவங்க எத்தனையோ 5-6 பேஜஸ் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, 5 பேஜும் ரிவ்யூவிலே இருக்கும். ஏன்னா எல்லாம் பேனலில் பை பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாள்லேயே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஆனால் பேஜ் வந்து கிட்டத்தட்ட மாத கணக்கில் அவங்களுக்கு அப்ரூவல் கிடைக்காமல் இருக்கும். அதனால் நம்ம செய்கிற வேலையை நம்ம சரியாக செஞ்சோம்னா உங்களால் வந்து வாட்ச் டைம் வந்து கம்ப்ளீட் பண்ணி. இப்போ வாட்ச் டைமை நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னா, இது வந்து ஃபாலோவர்ஸ் எடுக்கிற 3 முறை. இதில் வந்து நான் சொல்கிற முறை வந்து என்னென்னா பூஸ்டிங். ஒரு நல்ல ஒரு போஸ்ட்டை அட்டை வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு நல்ல அழகான ஒரு போஸ்ட் ஒன்று செஞ்சு, நீங்கள் ட்ராவல் சம்மந்தமாக, இல்லைனா குக்கிங் சம்மந்தம், நீங்கள் குக்கிங் சம்மந்தம் வீடியோ செய்கிறவராக இருந்தால் குக்கிங் சம்மந்தமான ஒரு நல்ல போஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி பூஸ்ட் பண்ணுங்கள். பூஸ்ட் பண்ணுற நேரம் உங்களுக்கு எப்படியுமே ஒரு நாளைக்கு $1 போட்டு பூஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோ பெரிய தொகை போகாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் நீங்கள் பூஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுது. ஓகே, அதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு குறைஞ்சே கிட்டத்தட்ட ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் வரையும் உங்களால் எடுக்க முடியும். ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் அதே மாதிரி நீங்கள் பூஸ்ட் பண்ணி நீங்கள் செஞ்சுட்டு போகிற நேரம் உங்களுக்கு ஃபாலோவர் பேஸ்னு உருவாகிற நேரம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, 1000-2000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பூஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் உங்களோட ஃபாலோவர்ஸ்லேயே வந்து உங்களோட பேஜ் வந்து ஓரளவில் வந்து நீங்கள் போஸ்ட் போட்டுட்டு அவங்களுக்கு வந்த ஃபாலோவர்ஸ்க்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா அவங்களே ஷேர் பண்ணுவாங்க. வர்ற ஃபாலோவர்ஸே நிறைய குரூப்ஸில் ஷேர் பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அது மூலியமாகவே அவங்களுக்கு வந்து இன்னொரு 5000 ஃபாலோவர்ஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
இப்போ வாட்ச் டைம் இருக்கிற நேரம் ஃபேஸ்புக்கில் வாட்ச் டைம் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ், அதாவது 15 மினிட்ஸுக்கு மேலே வீடியோ போட்டால் பரவாயில்ல. 15 மினிட்ஸ்க்கு மேலேனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹவர் வீடியோ போட்டாலும் பரவாயில்ல. ஒரு ஹவர் வீடியோ வந்து நிறைய பேர் செய்கிறதுக்கு குறவு. இப்போ நம்மளும் ஃபேஸ்புக்கில் ஒரு ஹவர் வீடியோஸ் பார்க்குறது குறவு. கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வீடியோ செய்யுங்க. இந்த வாட்ச் டைம் கம்ப்ளீட் பண்ணுற இல்லைனா ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ. இந்த மாதிரி 20 மினிட்ஸ் வீடியோ நல்லா ஃபனி வீடியோவாக பண்ணுங்க. நல்லா ஃபன்னாக ஒரு சின்ன ஒரு குக்கிங் சம்மந்தமாக ஒரு சாப்பாடு சம்மந்தமாக ஒரு வீடியோ பண்ணுறதுனா நல்லா ஃபனியாக நீங்கள் பண்ணுங்கள் அந்த வீடியோ. ஓகே, நல்ல என்டர்டைன்மெண்ட் வீடியோ, ஒருத்தவங்களுக்கு திரும்ப திரும்ப பார்க்கக்கூடியது மாதிரி இருக்கணும், நல்லா ஃபன்னாக இருக்கணும். ஓகே, அப்போ அந்த மாதிரி நல்ல ஒரு வீடியோவை நீங்கள் வந்து உங்களோட பேஜில் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட நீங்கள் அங்கே மட்டும் அப்லோட் பண்ணாமல் நீங்கள் அந்த இப்போ ட்ராவல் நீச்சுன்னா ட்ராவல் சம்மந்தமான குரூப்ஸில் போய்ட்டு ஷேர் பண்ணலாம். இதே நீங்கள் சமையல் சம்மந்தமான வீடியோனா சமையல் சம்மந்தமான குரூப்ஸில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அனுப்பணும். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்தா அவர் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவார். அந்த மாதிரி ஷேர் பண்ணி உங்களோட வாட்ச் டைம் வந்து பெரிய விஷயம்ல கம்ப்ளீட் பண்ணுறது. ஓகே, இப்போ நீங்கள் உங்களோட பேஜில் மட்டும் வீடியோ போட்டிருந்தா அது வந்து உங்கள் பேஜ் உள்ளுக்கு மட்டும் தான் போகும். இந்த நீங்கள் வந்து இன்னொரு குரூப்ஸில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுற நேரம் உங்களுக்கு வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பார், இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஷேர் பண்ணி போகிற நேரம் உங்களோட வாட்ச் டைமை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க. 5000 ஃபாலோவர்ஸையும் 60,000 வாட்ச் டைம் கம்ப்ளீட் பண்ணுறது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் எல்லாமே யூனிக்காக செய்யுங்க. ஓகே, அதாவது இப்போ பேஜில் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ எடுத்து போடுறதா இருந்தால் நீங்கள் வந்து பின்ட்ரெஸ்ட், அதான் நான் வந்து சொல்கிற ஒரு சைட் பின்ட்ரெஸ்ட். இப்போ பின்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் எடிட் பண்ணி போடுங்க. ஏன்னா இதில் எல்லாமே ஃப்ரீ. நீங்கள் என்ன மாதிரி இப்போ ட்ராவல் சம்மந்தமாக செய்கிறதா இருந்தால் ட்ராவலர் சம்மந்தமாக, இப்போ நான் வந்து இப்போ ஏதாவது ட்ராவல் சம்மந்தமாக நீங்கள் செய்கிறதா இருந்தால் ட்ராவல் சம்மந்தமாக நீங்கள் வீடியோஸ் எடுத்து போடலாம். இப்போ வேறு ஏதாவது ஒரு நிச், இப்போ நான் வந்து இப்போ இந்தியா பிளேசஸ், இப்போ வந்து இந்தியா பிளேசஸ் நான் இப்போ இந்த ஆக்டர் சம்மந்தமாக இங்கே பாருங்கள். இப்போ இந்தியா பிளேசஸ்னால் பாருங்கள் நிறையா பிளேசஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் இதில் வந்து தாஜ்மஹால்னு சொல்லி ஏதாவது ஒரு நல்ல ஒரு கண்டென்ட், நல்ல ஒரு டெக்ஸ்ட் ஒன்று மேலே டைப் பண்ணி ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ணி அந்த மாதிரி டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி நீங்கள் அதில் கொண்டு போய் போடலாம். போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் வர அந்த இந்த பிக்சரை வந்து லைக் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இந்தியாவில், இப்போ இந்தியா பீப்புள்ஸ் நீங்கள் இந்த கண்ட்ரி இந்தியா டார்கெட் பண்ணிங்கன்னா அந்த பேஜுக்கு வந்து இப்போ இந்தியாவில் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து நிறையா பேர் லைக் பண்ணிட்டு போவாங்க. அப்போ ஃபாலோவர்ஸ் பண்ணுவாங்க உங்கள் பேஜ். அப்போ உங்கள் பேஜ் வந்து கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். அதே இந்த பிக்சரை போட்டுட்டு இந்த பிக்சர் ரீச் ஆகாட்டி டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. வேறு இன்னொரு பிக்சர் மாற்றி பார்க்கணும். இந்தியாவில் வேறு ஏதாவது பிளேசஸ், வேறு இன்னொரு இடம், ஓகே இன்னொரு இடம், அந்த மாதிரி. இப்போ குக்கிங்கும் அப்படி தான். ஒரு குக்கிங் வீடியோ போடுறீங்க, அது ரீச் ஆகலைன்னா நீங்கள் ஃபெடப் ஆகக்கூடாது. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஸ்டைலை மாற்றி போட்டு பார்க்கணும். அப்படி இப்படின்னு மக்களுக்கு என்னென்ன மாதிரி பிடிச்சிருக்குதுன்றது நம்ம தான் அதில் போயிட்டு பார்த்து நம்ம பேஜை வந்து நம்ம க்ரோ பண்ணணும். இது ஒரு பிஸ்னஸ் ஒன்று க்ரோ பண்ணுற மாதிரி தான் நம்ம பேஜை நம்ம க்ரோ பண்ணுற நேரமும் மக்கள்கிட்ட இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குதோ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பேஜ் வந்து க்ரோ ஆகும். ஓகே, நம்ம ஃபேஸ்புக் பேஜை தொடங்கினோடனே நமக்கு முன்னுக்கு வரையாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம க்ரோ பண்ணி வர முடியும். ஓகே, இப்போ இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஃபாலோவர் பேஸையும் வாட்ச் டைமையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் சரியாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல ரீச். இப்போ நம்மளோட பேஜை வந்து பார்த்தீங்கன்னா இதை ரீச் பண்ணிட்டேன். இப்போ நான் ரிவ்யூவில் இருக்கேன் இந்த பேஜ். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மில்லியன் வியூஸ் வந்து எனக்கு போயிருக்குது ஒரு 30 டேஸில். ரீச் வந்து இவ்வளோ போயிருக்கு. நான் கிட்ட லாஸ்ட் கொஞ்ச நாள் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ண வீடியோ போஸ்ட் போடலை, அதனால தான் ரீச் குறைஞ்சிருக்கேன். பாருங்கள், இதில் போன ஒரு வியூஸ் வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் 3 லட்சம் வியூஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு போயிருக்கிறது. 7 லட்சம் வியூஸ் எல்லாம் போயிருக்கு. ஓகே, அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுட்டு போகிற நேரம் உங்களுக்கு வந்து பேஜ் வந்து சும்மா இல்லைங்க, டக்குன்னு உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே, இதை நீங்கள் செஞ்சுட்டு போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வியூஸ் வாட்ச் டைம் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணதை நான் காட்டியிருக்கேன். ஓகே, நீங்களும் வந்து ஃபேஸ்புக்கில் மணி மேக் பண்ண விரும்புனீங்க, இது வந்து சிம்பிள் டிப்ஸை நீங்கள் நான் சொன்னது. அதாவது ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து எடிட் பண்ணி போட்டால் பரவாயில்ல, வீடியோஸ் வந்து உங்களோட ஓன் வீடியோவாக செய்யுங்க. ஏன்னா எனக்கு வீடியோஸ்க்கு தான் நிறையா பேர் காப்பிரைட் கிளைம் பண்ணுவாங்க. ஓகேயா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.